Hi guys, this is Indu and welcome back to my channel. It's Friday evening. ஈவினிங்லேருந்து நைட்டு வர இன்றைக்கி நான் என்னெல்லாம் செய்ய போகிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே கொஞ்சம் கிராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக நான் கீழே இருக்க கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்தேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நான் உளுந்து தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ உளுந்துனா இது முழு உளுந்து. ஸோ இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்தேன். ஸோ அதை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் வந்து கல் இருக்கும். இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஒரு 1/2 hour அதை வந்து ஊற வைக்கணும். 1/2 hourக்கு அப்புறமா அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து நம்ம வைக்கணும். ஸோ மீன்வைல் நான் வாங்கிட்டு வந்த கிராசரிஸ்லாம் வந்து எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி டீ தூளும் பாஸ்தாவும் தான் நான் வாங்க போனேன். ஸோ அங்கே வந்து ஹார்லிக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிக்கிட்டேன். அப்புறமா எனக்கு குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் ஒரு பேக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக கிராசரிஸ் வந்து 1 மந்த்துக்கு சேர்த்துவே நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே. பட் இந்த டைம் வந்து கடைக்கு போக டைம் இல்லை. ஸோ போன மந்த் வாங்கின கிராசரியில் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்ததை தான் நான் யூஸ் பண்ணேன். குக்கர் விசில் வர கேப்பில் கொஞ்சம் கிளாத்ஸ்லாம் ஃபோல்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 4 விசில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. ஸோ அப்புறமா வந்து அந்த உளுந்தை வந்து நம்ம ட்ரைன் பண்ணணும் நல்லா. அதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணணும். அப்புறமா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும். ஸோ சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து சுகர் பிடிக்கும். ஸோ நான் சுகர் ஆட் பண்ணேன். அதை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்தே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கப் டீயும் கொடுத்து கொஞ்சம் உளுந்தும் சாப்பிட கொடுத்தாச்சு. ஒரு 7 o'clock மேலே நாங்கள் கீழே பார்க்குக்கு வந்தோம். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து 2 பார்க் இருக்குது. ஒன்று வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பார்க்கு, இன்னொரு பார்க் வந்து அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைடு இருக்குது. ஸோ அது யூஸ்வலாக வந்து வாக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப காமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு வாக்கிங் பாத் இருக்குது. ஸோ இது ஒரு தெரப்பி மாதிரி. ஸோ அது நடக்கும்போது அதில் கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். இதில் நடக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அங்கே ஒரு வாக் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து செஸ் போர்ட் செட்டப்பில் காயின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் கூட நம்ம ப்ளே பண்ணலாம். அந்த ஏரியா சுற்றியே வந்து ஃபுல்லாக க்ரீனரியாகவே இருக்கும். ஸோ நல்ல விண்டியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா இந்த ஏரியாவுக்கு வந்தால் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். பக்கத்துலேயே பேஸ்கெட் பால் கோர்ட்டும் இருக்குது. ஸோ அங்கே வாக் பண்ணிகிட்டு இருக்கும் போது சடனாக ஞாபகம் வந்துச்சு, வீட்டில் எக் இல்லை, எக் வாங்க மறந்துட்டோன்னு. ஸோ டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. கடைக்கு போய் எக் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டேன். எக் வந்து பிளெயினாக சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ அதில் ஆனியன், க்ரீன் சில்லிலாம் ஆட் பண்ணி சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு எக் ஆம்லேட் போட்டு ரைஸ் வச்சு டின்னரை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ்க்காக காஃபியோட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது 1 இயராக யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும், ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஃபேஸ் வந்து நீட்டாகவே கிளென்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நான் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ 1 டே வந்து 2 டைம்ஸ் வந்து ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வந்து டேரெக்டாக நான் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ ஒரு கிளாத் வச்சு அந்த கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ பர்சனலாக இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ இருக்கிற ஃபீல் இருக்குது. அண்ட் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது வந்து லைட்டாக அப்படியே ஸ்கின்ல வந்து டேப் பண்ணி தான் நான் எடுப்பேன். யூஸ்வலாகவே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப் பால் குடிச்சிட்டு தான் நாங்கள் தூங்க போவோம். ஸோ இன்றைக்கி பாலுக்கு பதிலாக காம்ப்ளான் குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ யூஸ்வலாக பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு தான் நாங்கள் படுப்போம். ஸோ டெய்லியுமே பால் குடிச்சு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி காம்ப்ளான் குடித்தோம். நைட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நாங்கள் தூங்க வர்றதுக்கே 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். That's all about this video.
இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.